ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச ஹீரோவை சூப்பர் ஹீரோவை மாற்ற போகிறோம். ஒன்றுமே புரியல, இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி ஏஐ வீடியோலாம் கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாருமே பெய்டு வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி நினச்சிருந்தா அது ரொம்ப தப்பு. நம்மளாலையும் ஃப்ரீயாக இந்த மாதிரி ஏஐ வீடியோலாம் கிரியேட் பண்ண முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற ஏஐ வீடியோலாம், அதுவும் ஃப்ரீ ஏஐ வீடியோலாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நிறைய ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணி உங்களோட இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ண வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ஏஐ வீடியோ மேக் பண்ணுறதுலாம் ரொம்ப சிம்பிள் தான். அது எப்படி சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு வந்து முழுசாக ஒரு சூப்பரான ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு எப்பவுமே ஒரு ப்ராம்ப்ட் தேவை. அந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம ChatGPTல மட்டும் தான் எடுக்க முடியும். அதனால் ChatGPTல போய்க்கலாம். ChatGPTல போய்ட்டு இந்த மாதிரி விஜய் ஃபோட்டோ வந்து எனக்கு அயன்மெண்ட் சூட்டில் ரெடி பண்ணி கொடு, ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் தேவை, அந்த ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ChatGPT உங்களுக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுக்கும். அந்த ப்ராம்ப்ட்டை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா அப்படியே காப்பி பண்ணி நம்ம ஒரு வெப்சைட்டில் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணாலே போதும். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோவையோ இல்லை அதே ஒரு வீடியோவோ மேக் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துரும். இந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராம்ப்ட்டை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணோடனே டேரெக்டாக நீங்கள் வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணோடனே yajuvlog.online அப்படின்னு சொல்லி வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே அது வந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு போகும். இந்த மாதிரி தான் யாஜு விலாக்ஸ் ஆன்லைன் டைப் பண்ணோடனே ஃபஸ்ட்டு இருக்க வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து சர்ச்சில் போயிட்டு விஜய் ஐஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லி விஜய் ஏஐ அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே போதும். அது வந்து ஒரு பேஜுக்கு போகும். இதுதான் அந்த பேஜ். இந்த பேஜ் வந்து ரீடி மோர் கொடுத்தீங்கன்னா கீழே கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட லிங்க்கு வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த வெப்சைட் லிங்க் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் வந்து டச் பண்ணாலே போதும், உங்களுக்கான அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இதான் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் இமேஜினரி அப்படின்னு சொல்லியிருக்கும். இமேஜினரி அப்படின்னு இருக்கும். அந்த இமேஜினரி கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி இருக்கும். இதில் போய்ட்டு நம்ம ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ப்ராம்ப்ட்டை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். எதுவுமே செய்யப்போல அந்த ப்ராம்ப்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்தாலே போதும். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோவோ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் ஏகப்பட்ட ஃபோட்டோ வரும். அந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிச்சு. இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு அதை டவுன்லோட் கொடுத்தாலே போதும். அது வந்து ஒரு இமேஜாவோ அந்த இமேஜு உங்களுக்கு வந்து வீடியோவாக வேணாலுமே வீடியோவே ஆட்டோமேட்டிக்காக அதுவே கன்வெர்ட் ஆகிரும். இதில் ஏகப்பட்ட ஃபோட்டோ வரும். உங்களுக்கு வந்து என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏதாவது ஒரு ஃபோட்டோவை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணாலே போதும். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வந்து ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு வந்து வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சாலுமே வீடியோ கொடுத்தீங்கன்னா அது வந்து வீடியோவை மேக் பண்ண ஆரம்பிச்சிடும். இது ஒரு முழுக்க ஒரு ஃப்ரீயான வெர்ஷன் தான். எந்த காசு எதுவுமே தேவையில்லை. இது முழுக்க ஒரு ஃப்ரீயான வெப்சைட் தான். இந்த பார்த்தீங்களா ஒரு வீடியோவை அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணி வேண்டி வந்துடுச்சு. கீழே ஒரு டாட் இருக்கும், 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபன்னாக வேணுமா இல்லை நார்மலாக வேணுமா, இந்த மாதிரி அவங்களுமே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிக்கலாம். மேக் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கூகுள் குரோமில் டவுன்லோட் ஆயிரும். கூகுள் குரோமில் டவுன்லோட் ஆனப்பட்டி உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் மியூசிக் எதனால நீங்கள் ஆட் பண்ணி உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இது வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.